இன்னைக்கு அதிகமா ட்ரெண்டிங்ல எல்லாரும் சாப்பிடக்கூடிய டெசர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியன் டெசர்ட் தாங்க. இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க, டேஸ்டாவும் இருக்கு. ஸோ கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கு. சம்மர் டைம்லயும் சரி இஃப்தாருக்கும் ஏத்த மாதிரி ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யற மெத்தட்ல இன்னைக்கு நம்ம காயல் சமையல் பகுதியில செய்ய போறோம். அதை நீங்களும் உங்க வீட்டுல கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ இதுக்கு மில்க் மைடும் நான் அமுல் கிரீமும் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கிரீம் நல்லா 200 மில்லி அளவுக்கு அப்படியே ஃபுல்லா இதுல ஒரு பவுல்ல சேர்த்துங்க. மில்க் மைடு கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து நல்ல பிளெண்டர் வச்சோ அல்லது விஸ்க் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம். இது கொஞ்சம் செட் ஆகட்டும். ஸோ இந்த டைம்ல நம்ம பாலை ரெடி பண்ண போறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கங்க. ஸோ அதை அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சுங்க. இந்த டைம்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துங்க. அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து, காய்ச்சாத பால் அதை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுங்க. கட்டி இல்லாம இருக்கட்டும். இதுல கார்ன்ஃபிளவர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி நல்லா திக்காகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துங்க. சீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடர் கலவையை நம்ம இதோட சேர்த்தலாம். குங்குமப்பூ ஒரு சிட்டிகை அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா அடுப்புல வச்சு நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வத்தணும், நல்லா திக்கா இருக்கணும். ஸோ இதுல ரோஸ் எசன்ஸ் நான் இதுல சேர்க்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரெட்டை ரெடி பண்ண போறோம். ஒரு 4-5 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்துங்க. இது ஓர பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மில்க் பிரெட், சாஃப்ட் பிரெட் அதுதான் இது நல்லா இருக்கும். பிரவுன் பிரெட் இதுக்கு கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கும். ஸோ ஒரு பவுல்ல அல்லது ட்ரேல இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டா அடுக்கி வச்சிருங்க. ஒரு லேயர் நம்ம அடுக்கியாச்சு. அதுல இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க அந்த பாலை, நல்ல திக்கான பாலை ஒரு லேயர் அப்படி ஃபுல்லா ஊத்திடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு மேல விருப்பப்பட்ட நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நீங்க விருப்பப்பட்ட நட்ஸை இதுல சேர்க்கலாம். நான் இதுல ரோஜா இதழ்களும் சேர்த்திருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய மில்க் மைட், ஃப்ரெஷ் கிரீமும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் நம்ம இதுல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். செம்மையா இருக்குங்க சாப்பிடும்போது. ஸோ ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேல திரும்பவும் பிரெட்டை அடுத்த லேயரும் நீங்க இந்த மாதிரி அடுக்கிட்டு அதுக்கு மேல இந்த பால் நல்லா காய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த பாலை மேல ஊத்திடுங்க. இதுக்கு மேல நட்ஸ் எல்லாம் ஃபுல்லா தூவிடுங்க. தூவிட்டு மேல ரோஜா இதழ்களும் தூவிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே நல்லா செட் ஆகட்டும். செட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்லைஸ் போட்டு நல்ல ஸ்கொயரா ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியா இருக்குங்க. கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நன்றி.